ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடிக்ஷன் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருது. லைக் இந்த 2K கிட்ஸ் சொல்லலாம். ஏன்னா வந்து மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறமா சூசைட் லெவல் அதிகமாகிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், மனிதர்கள் கிட்ட ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு இந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா. ஸோ இதனால் நிறைய நல்லது நடந்தாலும் நம்ம ஹியூமன்ஸுக்கு பாடி அண்ட் மைண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டது நடந்திருக்குது. அதில் இந்த அடிக்ஷன் அப்படின்றது மேஜரான ஒன்று. ஸோ இதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. அண்ட் இந்த அடிக்ஷனை பற்றியும் டோபமைனை பற்றியும் ஒரு ஓவர் வியூவாக தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு மாரி அண்ட் ஜெய். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அடிக்ஷன் அப்படின்றது நம்மளுடைய மைண்டில் இருக்கிற டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோனோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அது தானாக இன்க்ரீஸ் ஆகும். மோர் தென் ஒன் டைம் 2 டைம் கிடையாது, மோர் தென் டைம்ஸ் வந்து நம்ம அதை செய்ய நம்மளுடைய மைண்ட் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகி நமக்கு அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு வேலை நமக்கு தேவையே இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய மைண்ட் வந்து அதை செய்யணும். ஸோ இதான் வந்து நம்ம அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, லைக் நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், புக்ஸ் படிக்கிறது, உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட் ஆஃப் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் அப்படின்னு இதை வந்து பில்ட் பண்ண, இந்த பாசிட்டிவ் அடிக்ஷனை வந்து பில்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அதிக டைம் கிடைக்கும், அதிக டைம் வந்து எடுத்துக்கும். ஏன்னா வந்து பாசிட்டிவை நோக்கி நம்மளுடைய மைண்ட் வந்து ஸ்லோவாக தான் ரன் ஆகும். இது நம்மளுடைய சைக்காலஜி அண்ட் நேச்சரும் கூட. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த பாசிட்டிவ் அடிக்ஷனை வந்து பில்ட் பண்ண எவ்வளோக்கு எவ்வளோ ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும். பட் அந்த நெகட்டிவ் சைடை பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இந்த உங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி இந்த நெகட்டிவ் அடிக்ஷனுக்கு வந்து ஆளாகிடும். லைக் வந்து எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, நெகட்டிவ்னா இந்த பான் பார்க்கறது, வீடியோ கேம்ஸு, இந்த ட்ரக்ஸு, ஆல்கஹால், இதெல்லாமே வந்து நெகட்டிவ். சோசியல் மீடியா, இன்டர்நெட், இதெல்லாமே வந்து நெகட்டிவ் சைட் ஆஃப் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பான் பார்க்கறதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் எதுவுமே உருப்படியாக செய்ய முடியாது. நானே இதை மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக நிறைய வீடியோஸ் வந்து நானே பார்த்துருக்கேன். லைக் இதை பார்க்கறது மூலிமா உங்களால் வந்து மைண்ட்ஃபுல் ஃப்ரெஷ்னஸாக இருக்க முடியும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும், ஹார்ட் அட்டாக் வராது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய இன்டர்நெட்டில் வந்து நானே பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து கிடைக்கும். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மட்டும்தான். போக 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 இது உங்களுடைய பாடியை வந்து ரொம்ப லோ ஆக்கிடும். உங்களுக்கு வந்து எதுவுமே இன்ட்ரெஸ்டே வராது. அந்த மாதிரி பண்ணி விட்டுரும் இந்த பான் அப்படின்றது. ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக நிறுத்துறீங்களோ, பார்க்கறத நிறுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் க்ரோ ஆவீங்க. ஸோ இது ஒன்றை கண்ட்ரோல் பண்ணாலே நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஆல்கஹாலாக இருக்கட்டும், இல்லை ட்ரக்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட் யூஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாமே உங்களுடைய மைண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை நீங்கள் நினச்சா மட்டும்தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த இப்போ இருக்கிற நிலைமையில வந்து இந்த சோசியல் மீடியாஸ் வந்து ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இதெல்லாமே சொல்லலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து எதை நோக்கி போவோம் அப்படின்னா நெகட்டிவ். ஏன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம விரும்பி பார்ப்போம். இது வந்து ஒரு கண்டென்ட், ஒரு ஷேர் மார்க்கெட்டை பற்றியோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ இந்த மாதிரி லைக் வீடியோஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவோம். இதை வந்து நமக்கு வந்து எந்த ஒரு அளவு கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா 1 மினிட்ல உங்களுக்கான எல்லா எமோஷன்ஸும் இதில் கிடைக்குது. லைக் வந்து ஹாப்பினஸ் கிடைக்குது, மோட்டிவேஷன் கிடைக்குது, நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக ஃபீல் பண்ணுறீங்க. இது எல்லாமே வந்து 1 மினிட்ல ஒரு 10 ரீல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இது மூலிமா உங்களுடைய மைண்ட் வந்து நமக்கான கம்ஃபர்ட் ஜோன் இதுதான், கம்ஃபர்ட் பொசிஷன் இதுதான், நமக்கு வந்து இதுதான் தேவை அப்படின்னு முடிவு பண்ணி உங்களை வந்து அதுவே வந்து பார்க்க வச்சிரும். இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஸோ இந்த நெகட்டிவ் சைட் ஆஃப் அடிக்ஷனை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் க்ரோ ஆவீங்க. ஸோ இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக வந்து அவங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வந்து பாருங்கள், நிறைய கற்றுக்கோங்க. அண்ட் அடிக்ஷன் பக்கம் மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபைனலுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி கண்டென்ட்டை வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாரி எம்ஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான கண்டென்ட் வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ see you guys.